வணக்கம். துலாம் ராசி வருகிற 2025ஆம் ஆண்டு வருட கிரகங்களுடைய பயிற்சியின் காரணமாக இந்த துலாம் ராசிக்கு ராசி பலன்களை வருட பலன்களை தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார் கொங்கு மண்டலத்திலிருந்து. ஆடிய கூத்து ஆடினாலும் தாண்டவ கோணி, காரியத்தில் கண்ணாக இருக்கணும்டா தாண்டவ கோணின்னு ஒரு பாட்டு. இதுதாங்க துலா ராசி. எவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருந்தாலும் இவங்க அவங்களுடைய எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து சக்ஸஸ் பண்ணிடுவாங்கங்கிறது தான் துலா ராசியினுடைய பேசிக்கான கான்செப்டு. இப்பேற்பட்ட துலா ராசிக்கு வருகிற 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்திலையும் தனக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத லாப நோக்கு இவங்ககிட்ட இருந்தே தீருங்கிறதான் துலா ராசியினுடைய பேசிக்கான அமைப்புங்க. ஏன்னா இவங்களுடைய துலா ராசிக்கு உண்டான சின்னமே தராசு சின்னம் தானுங்க. அது ஒரு அக்யூரிசி காட்டுங்க. இவங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்திகள் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா இவங்க தாங்க கோடீஸ்வரங்க. இவங்க தான் இப்போ இருக்கிற தொழிலதிபர்களில் கிட்டத்தட்ட 180% இவங்க தானுங்க. இவங்க தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய 100% அமைப்பு இவங்களுக்கு தான் உண்டு. ஏன்னா நான் ஒரு போன பதிவுகளும் கூட சொல்லியிருப்பேன். அதாவது மானுக்கு வலிக்குமேனா சிறுத்தை அன்று பட்னியாக தான் கிடக்கணும். அது மாதிரி தாங்க இவங்க தொழில் விஷயத்தில், அதாவது கண்ணுங்கருத்தமாக இருக்கிறங்கிற பேரில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஒரு மாதிரி கருணை இருக்காது இவங்ககிட்ட தொழில் விஷயத்தில். மற்றபடி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொடை வள்ளல்களே இவங்க தான். ஏன்னா பார்த்திங்கன்னா லாபங்கள் வரும். ஒரு சம் பர்சன்டேஜ் இவங்க நன்கொடைகளை அதிகமாக கொடுப்பாங்க. படிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவங்க படித்தே இருக்க மாட்டாங்க. ஆனால் படிப்புக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு இவங்க தான தர்மங்களில் மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்க இந்த துலா ராசி தான். இப்போ இந்த துலா ராசிக்கு கிரக நிலைகள் அமைப்பு பார்த்திங்கன்னா மிகவும் அதாவது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. இருக்கிற 12 ராசிகள்லேயே துலாம் ராசிக்கு தான் இன்றைக்கி முதல் தர ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்புங்க. ஏன்னா இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும், இதுவரை 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும், இதுவரை 6ஆம் இடத்துல இருந்த 6, 11ஆம் இடத்துல இருந்த ராகு கேதுக்கள் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதும் மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான, அதாவது சொல்வதற்கு வார்த்தைகளே இல்லாத பலன்களை இந்த ராசிக்கு தாங்க மிகவும் சிறப்பாக அமையுதுங்க இந்த வருஷம். 6ஆம் இடத்துல சனி பார்த்திங்கன்னா குருவின் பார்வையில் மிகவும் சிறப்பான அமைப்பு. பாக்கியஸ்தானத்துக்கே குருவின் பயிற்சி, அது புதனோட வீட்டுக்கே குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ பாக்கியங்கள் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். அப்போ 5ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் பயிற்சியும் அதுவும் மிகவும் சிறப்பாக இருக்குது. 5, 12, 11ஆம் இடம் அச்சுக்களில் 5, 12ஆம் இடம் அச்சுக்கள் பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகிறதும் நல்ல அற்புதமான காலகட்டம். தொழில் அதிபர்கள் அப்படின்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் இல்லைங்களா, இவங்க தாங்க தொழில் அதிபர்கள். தொழிலில் தாராளமாக முதலீடு செய்யலாம். லாபங்கள் கொட்டி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். முதலாளுடைய ஏகபோக வாரிசாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசி நேயர்களுக்கு தாங்க அமையுது. அதாவது ஏகபோக வாரிசுனா ஒரு கம்பெனி எடுத்துட்டா இவங்க தாங்க சிஇஓவாக இருப்பாங்க, முதலாளிக்கு அடுத்தது. அதாவது சிஇஓங்கிறது முதலாளிக்கு அடுத்ததா இல்லை முதலாளியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க தான் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் முதன்மை பெறக்கூடிய அமைப்பு இந்த வருஷ கிரகநிலைகள் பயிற்சியாக இருக்குங்க. தசாபுத்திகள் மட்டும் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா இந்த வருடம் இவங்களுக்கு
செல்வங்கள் வந்து கொட்டி கொடுக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. ஆனால் இங்கே ராசியாதிபதியும் சிறப்பாக அமைஞ்சிருக்கணும். அதுக்கு தான் வந்து சுயஜாதகத்தை நம்ம வந்து பரிசீலனை பண்ண சொல்கிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு நல்ல தன்மை இந்த ராசிக்கு உண்டுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் அமைஞ்சிருக்கும் போது பூர்வீக விஷயத்தில் இது நாள் வரையும் இருந்த சங்கடங்கள்லாம் டோட்டலாக க்ளோஸ் ஆகி இவங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் இவங்களுக்கு வந்து இவங்க கேட்காமையே கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டுங்க. அப்போ தந்தையாரின் விஷயம், பூர்வீக விஷயம், சொத்துக்கள் அனைத்தும் இவங்களுக்கு வந்து சிறப்பாக நல்ல விதமாக இவங்களுக்கு வந்து கைவரப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். 12ஆம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் அமைப்பு இருக்கிறது இவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு தாங்க. சரி, 11ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, லாபங்கள் கொட்டி பெருகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. இவங்களுக்கு வந்து ட்ராபேக்கே இல்லாத வருடம் இந்த வருடம். அப்போ இந்த வருடத்தில் இவங்க எடுக்கக்கூடிய தொடக்கூடிய எல்லா காரியங்களும் சக்ஸஸ். காதல் கைகூட வரும். திருமண அமைப்பு வந்து மிகவும் தெளிவாக இருக்குது. தாராளமாக திருமணம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா அது வந்து நல்ல விதமாக முடியறதுக்குண்டான அமைப்பு இருக்குதுங்க. குழந்தைகள் அமைப்பு நல்லா இருக்குது. லாபங்கள் பெருகக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அப்போ வந்து குழந்தைகள் அமைப்பு, சொத்துக்கள் வாங்கிறது, எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு வந்து மிகவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் இந்த காலகட்டம். தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமைப்பாக இருக்குதுங்க. இதுவரை 5ஆம் இடத்துல இருந்த சனி உங்களை வந்து படுத்திக்கிட்டு இருந்திருப்பாருங்க. ஏன்னா வந்து பூர்வீக விஷயத்தில் நிறைய சங்கடங்களை வந்து போன வருஷம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டீங்க. அது எல்லாமே விலக போகுதுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாம். வேலை அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. வெளிநாடு வெளிமாநில அமைப்புகள்லாம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசாபுத்தியிலும் ஒத்துழைப்பு இருந்ததுன்னா நீங்கள் தாங்க இந்த வருஷம் ராஜா. இருக்கிற 12 ராசிகள்லேயே முதல் தர யோகா அமைப்பு வந்து இந்த ராசிக்கு தான் உண்டுங்க. ஆயினும் வந்து முதலீடு இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து உங்களுக்கு வந்து சில டவுட்டுகள் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்கள் சுயஜாதகத்தை அனலைஸ் பண்ணிவிட்டு தாராளமாக தொழில் தொடங்கலாம், திருமணம் செய்யலாம். வேலை அமைப்பில் வேலை மாற்றுதல்கள் இருந்தாலும் பதவி இருந்தாலும் தாராளமாக ஏற்றுக்கலாங்க. அந்த அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையுதுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைஞ்சு உங்களுக்கு வந்து சொத்துக்களும் நல்ல பெயரும் செல்வாக்கும் சொல்வாக்கும் மிகவும் பலிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக அமைய நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.